பாடினதுக்கப்புறம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்னை மீட் பண்ணணும், நான் இந்த பையனை மீட் பண்ணணும். மாயநதி பாடி அவருக்கு ரொம்ப பிடிச்சி. ஸோ கண்ணம்மா நான் கண்டிப்பாக பாடணுன்ட்டு அவருடைய சந்தோஷ் நான் என்னை கேட்டு அவரே சொன்னதுனால நான் இந்த பாட்டு நான் ஆக்சுவலி பாடினேன். ஏன்னா நான் இன்ஃபேக்ட் சந்தோஷ் கிட்ட நான் சொன்னேன், எனக்கு பாட வேண்டாம். ஏன்னா எனக்கு தெரியல அவருடைய வயசுக்கு அந்த ரோலுக்கு வந்து என்னோட வாய்ஸ் கரெக்டாக இருக்குமான்னு தெரிலன்னு எனக்கு ஒரு அப்ரிஹென்ஷன் இருந்தது, எனக்கு டவுட் இருந்தது. பட் ரஜினிகாந்த் அவர்களே நான் கண்டிப்பாக பாடணும் அப்படின்னு சொல்லி என்னை கண்ணம்மா பாட வச்சார். ஸோ அந்த அன்னைக்கு பாடின அன்னைக்கு வந்து ஐ ஹேட் திஸ் குட் ஃபார்ச்சூன் டு மீட் ஹிம் டைரக்ட்லி. நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சைல்ட்ஹுட் ஹீரோ ரஜினிகாந்த் அவர்களை வந்து நேரில் மீட் பண்ணேன். காலா படத்தில் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்த டைமில் மீட் பண்ணேன். ஸோ அப்போ நான் மீட் பண்ணிவிட்டு அன்னைக்கு நான் வந்து அவரை மீட் பண்ண அந்த சந்தோஷத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப மெதுவாக 20 to 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து புல்லட்டில் போயிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஒரு புல்லட் வச்சுருந்தேன், என்னோட புல்லட்டில் என் ஃப்ரெண்டு புல்லட் வாடகைக்கு வச்சுருந்தேன். ஸோ அப்போ புல்லட்டில் போயிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சு நான் கீழே விழுந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அடிபட்டு எனக்கு ரொம்ப ரத்த காயமாகி அண்டு அன்னைக்கு ஈவினிங்கே ஐ வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட். எங்கள் அம்மா அப்பா கிட்ட எனக்கு கூட என்னால் சொல்ல முடியல. ஸோ நான் அன்றைக்கி ரொம்ப லேட் நைட் எங்கள் வீட்டுக்கு நான் வந்து அப்படியே ரத்தத்தோடு போய் எங்கள் அப்பா கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்ல போனேன். வீட்டுக்கு போனேன், எல்லோரும் தூங்கிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அன்றைக்கி இருந்த ஆதங்கம் வந்து அதை என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட போஸ்டர் முன்னாடி தான் எழுந்திருப்பேன். நான் திருச்சியில் அவ்வளோ பெரிய ஃபேன் நான் அப்போது. ஸோ எனக்கு அந்த ஒரு மீட் பண்ண அன்னைக்கு வந்து என்னால் யார்கிட்டையுமே என்னோட மனைவி குழந்தைங்க இருக்காங்க, என்னோட குழந்தைங்க, என்னோட அம்மா அப்பா எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணுன்ட்டு அவ்வளோ ஆசையாக போனேன். அன்றைக்கி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு வாஸ் ப்ளீடிங் அண்டு அன்றைக்கி யார்கிட்டையுமே எதுவுமே என்னால் ஷேர் பண்ண முடியல. அந்த ஒரு ரொம்ப துயரமான ஒரு இடத்துல வந்து எனக்கு ஒரு பாட்டு இருந்தது. அதுதான் இந்த கதை. ஸோ அந்த பாட்டு என்னென்னா, எனக்கு ஒரு டைரக்டர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான பாட்டு பண்ணணும், கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு சந்தோஷமான பாட்டு கம்போஸே பண்ண வரல, என்னன்னு தெரியல. நான் வந்து என்ன நான் செய்வேன் அப்படின்ட்டு ஒரே ஏங்குற பாட்டாக தான் வந்து கம்போஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னொரு பாட்டை ஞாபகப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து என்கிட்ட அவர் கேட்ட பாட்டை என்னால் டெலிவர் பண்ண முடியல. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டெலிவர் the song for this movie as a music composer, but I composed this song which I never gave to anyone. It still remains with me, and in the